ஆண்டவர் நல்லவர். நல்லவர் மாத்திரமல்ல, அவர் நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். சங்கீதத்தில் நாங்கள் பல இடங்களில் வாசிக்கிற பொழுது கர்த்தர் நல்லவர், ஆமென், அவர் நன்மை செய்கிறவர், உதவி செய்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர், ஆமென். ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அநேகர் அவருடைய செய்தியை கேட்பதற்காக, சத்தியத்தை கேட்பதற்காக அநேகர் அவரை பின்தொடர்ந்து வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் வருகிற இனங்கள் பல பல குறைகளோடு அங்கு வருகிறார்கள். அநேகர் வியாதியஸ்தராக, அதாவது நோயாளிகளாக வருகிற பொழுது ஆண்டவர் மனதுருகி அவர்களை தொட்டு சுகமாக்கி அவர்களுக்கு புது வாழ்வை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் இந்த தேவ சமூகத்தில் அநேகருக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கும், தேவைகள் இருக்கும், அநேக வேண்டுதல்கள் இருக்கும். ஆண்டவர் அந்த தேவைகளையும் வேண்டுதலையும் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். என்னுடைய 31 வருட இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் ஆண்டவரை என்னால் முடிந்த அளவுக்கு நான் உத்தமமாய் தேடுகிறேன். என்னால் முடிந்த அளவுக்கு இதில் எல்லாம் நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேனோ அந்தந்த காரியங்களில் நான் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறேன். அதனால் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதுவரை ஆண்டவரை அறிந்ததற்கு பிற்பாடு இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த குறையுமே எனக்கு வைத்ததில்லை. அல்லேலூயா. என்னுடைய எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்பட்டது. ஆமென். நான் நினைப்பதற்கும் வாஞ்சிப்பதற்கும் அதிகமாகவே என்னுடைய ஆண்டவர் எனக்கு செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், இனியும் செய்வார். அல்லேலூயா. ஏனென்றால் நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறபடியினால என்னுடைய விசுவாசம் இந்த உலகத்தின் மேலோ உலகத்தில் உள்ள மனிதர்கள் மேலோ இல்லை. என்னுடைய விசுவாசம் யாரிடத்தில் இருக்கிறது? ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஆமென். இப்போ யார் யாரெல்லாம் ஆண்டவரை உத்தமமாய் தேடி உத்தமமாய் நடந்து அவரை உங்களுடைய இருதயத்தில் முள்ளும் மனதோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தியத்தின்படி நடக்க உங்களை அர்ப்பணிக்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். கர்த்தர் சொன்னார், நீதிமான் அப்பத்துக்கு ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நீதிமானுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நாங்கள் நினைப்பதற்கும் வாஞ்சிப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கே நம்முடைய சகல மகிமையும் இந்த பரிசுத்தமான அந்த ஓய்வு நாளில் நான் செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சபைகளில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். அருமையான பாஸ்டர், அவருடைய மனைவி, அவருடைய 3 பெண் பிள்ளைகள், ஹல்லேலூயா, அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இதுவரை அவரை ஆண்டவர் குறைவுன்றி நடத்தி வருகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நான் முதல்ல 2017 என்று நினைக்கிறேன், 17-18 என்று நினைக்கிறேன், இந்த இடத்துல வருகிற பொழுது அவர்கள் அந்த சைட் அவர் இடத்துல ஒரு சிறிய இடத்துல அவருடைய சபை இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய இடத்தை ஆண்டவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி இந்த அழகான ஒரு கட்டிடத்தை கட்டி அதை உங்கள் எல்லோரையும் சபையாக கூடி வர வைத்திருக்கிறது கர்த்தருடைய அவருடைய கிரியை. அல்லேலூயா. அவர் செய்தார், நன்மை செய்தார். ஆமென். அவர் நன்மை செய்கிறவர், அதனால் நன்மை செய்தார். காரணம், நீங்கள் எல்லோரும் அவரை உத்தமமாய் தேடுகிறபடியினாலே. அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஆண்டவர்
ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கும் எவ்வளவோ குறைகளுக்கு மத்தியில் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அநேகருக்கு சபைகள் இல்லை, நல்ல சவுண்ட் சிஸ்டம் இல்லை, ஃபேன் இல்லை, லைட் இல்லை. ஆமென். அநேகர் இருக்கிறார்கள். போட உடுப்பில்லை, சரியான உடுப்பில்லை, சரியான உணவில்லை. கோடி கோடி மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் அந்த இடத்திலும் ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் இந்த உலக வாழ்க்கைக்காக ஆண்டவரை தேடவில்லை. முதலாவது நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும், இந்த உலக வாழ்க்கைக்காக ஆண்டவரை நாங்கள் தேடவில்லை. இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற பொழுது நமக்கு ஒரு மேன்மையை, நித்திய ஜீவனை, ஒரு மறுவாழ்வை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவரை தேடுகிறோம். மறுவாழ்வு, நம்முடைய மரணத்துக்கு பின்பாக ஒரு வாழ்வு உண்டு. அது நித்தியத்துக்கு நித்தியமான வாழ்வு. அந்த வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் ஆண்டவரை தேடுகிறோம். ஆமென். அது விருப்பமாக யாருக்காவது? அல்லேலூயா. எல்லாவிட்டா அப்படியே 60, 70, 80, 90, 100, 120 வருஷம் வாழ்ந்துட்டு அப்படியே நம்முடைய வாழ்க்கை அழிந்து போகட்டும் என்று சொல்லி நினைக்கிறீங்களா? எது வேணும்? நித்திய வாழ்வு வேணுமா? எல்லாவிட்டா எது வேணும்? நித்திய வாழ்வு வேணும். எல்லாருக்கும் வேணும் நித்திய வாழ்வு. ஆமென். இந்த உலகத்தில் எல்லாம் பாடுள்ள வாழ்க்கை. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் பசி இருக்கு, எல்லாருக்கும் தாகம் இருக்கு. தாகம் எடுக்கிற போது தண்ணீரை காணாவிட்டால் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. பசி எடுக்கிற பொழுது சாப்பிடாவிட்டா இப்படி கஷ்டமாக இருக்கு. நான் வரும் பொழுது என்னுடைய அம்மா சகோதரி பசிக்குதுண்டு, நான் உடனே என்ன செய்ய அதை நிப்பாட்டி போட்டு பனிஸ் வாங்கி கொடுத்தேன். அல்லேலூயா. ஆமென். சரீரம் பலவீனப்பட்டால் நம்ம என்ன செய்ய முடியாது, எழுந்து நிற்க முடியாது. பசி வந்தால் 10 பறக்கும் என்று சொல்லுவாங்க. ஆமென். பசி அவ்வளவு கொடுமையானது. அல்லேலூயா. பசி வருகிற பொழுது சாப்பிட வேண்டும். ஆனால் ஆத்துமாக்கும் ஒரு பசி இருக்கு. அல்லேலூயா. அதை தீர்ப்பது எது? ஆண்டவருடைய வசனம். ஆமென். வசனத்தை நல்லா நாங்கள் கற்றுக்கொள்கிற பொழுதுதான் நமக்கு என்ன வரும்? நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும். வசனம் தெரியணும். எதுக்கும் எல்லாவற்றுக்கும் வசனம் இருக்கு. எல்லா சூழ்நிலைக்கும் கர்த்தருடைய வசனம் இருக்கு. எல்லா சூழ்நிலைக்கும். ஆமென். எதன் சொல்கிறது? வாலிபன் தன்னை எதினால் சுத்தம் பண்ணுவான். எதனால? கர்த்தருடைய வசனத்தினால. அப்ப நம்மை சுத்தம் பண்ணுகிறது எது? ஆண்டவருடைய வசனம். நீங்க கழுவி சோப் போட்டு செம்பு போட்டு கழுவினாலும் உங்களுடைய அழுக்கு என்ன செய்யாது? சுத்தமாகுமா? சுத்தமாகுது. சரீரம் சுத்தமாகும், ஆனால் இருதயம் சுத்தமாகுமா? சுத்தமாக. இருதயம் சுத்தமாக இருந்தால் சரீரம் சுத்தமாக இருக்கும். சரீரம் சுத்தமாக இருந்து இருதயம் சுத்தமாக இருக்காது. ஹல்லேலூயா. அப்போ இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். முதலாவது நம்முடைய இருதயம். ஏன்னா ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நம்முடைய இருதயம். ஆண்டவருக்கு தேவை நம்முடைய இருதயம். ஹல்லேலூயா. அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய தோற்றத்தை அல்ல, உங்களுடைய உருவத்தை அல்ல. உங்களுக்கு கை இருக்கலாம், கால் இருக்கலாம், கண் இருக்கலாம், அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குற இல்லை. இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குற இல்லை. உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். நாங்கள் இன்றைக்கு சபை கூடி வந்திருக்கிறோம். இது வெறும் கட்டிடம் தான், சிமெண்டும் கற்களும் தான் இங்கே இருக்கிறது. ஆனால் ஆலயம் நாங்கள். அல்லேலூயா. நாங்கள் ஆலயமாக இருக்கிறோமா? ஆலயம் எப்படி இருக்கும்? பரிசுத்தமாக இருக்கும். ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் சுத்தமில்லாத இடத்துல குடியிருப்பாரா? குடியிருக்கவே மாட்டார். அப்போ சுத்தமாய் நாங்கள் இதை வைத்துக்க வேண்டும், நம்முடைய இருதயத்தை வைத்துக்க வேண்டும். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் கர்த்தர் நம்மிடத்தில் வருவார். ஆனால் நம்முடைய இருதயத்தை நம்மால் சுத்தம் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிற பொழுது அவருடைய இரத்தம், அவர் சிந்தின இரத்தம் நம்மை என்ன செய்கிறது? சுத்திகரித்து சுத்தமாய் ஆக்கிவிட்டது. அல்லேலூயா. அப்போ எங்களுக்கு ஆண்டவர் சுத்த இருதயத்தை கொடுத்திருக்காரா இல்லையா? அப்போ சுத்த இருதயத்தை கொடுத்திருக்கிறபடினா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை உத்தமமாய் தேட வேண்டும்.
வேதத்தில் நமக்கு ஒரு பெயரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 119 சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அமேன். கர்த்தருடைய வேதத்தின்படி, அமேன், நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அந்த உத்தம மார்க்கத்தார் யாரு? எங்க இருக்கிறாங்க? யாராவது இங்க இருக்கிறீங்களா? அந்த உத்தம மார்க்கத்தார், நீங்கள் உத்தம மார்க்கத்தாரா? சொல்ல பயப்படுறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். வேற யாரும் இல்லை, வெளியில இல்லை, சபைக்குள்ள இருக்கிற நீங்கள் தான், நானும் தான். காரணம், கர்த்தருடைய வசனத்தை உத்தமமாய் நாங்கள் என்ன செய்கிறோம்? பின்பற்றுகிறோம். அல்லேலூயா. அதனால எங்களுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார், உத்தம மார்க்கத்தார். ஆமென். கர்த்தர் உன்னதமான தேவன். ஆமென். அவருடைய பிள்ளைகள் உத்தம மார்க்கத்தார் நாங்கள். அப்ப நாங்கள் மறக்கக்கூடாது, நாங்கள் உத்தமமாய் வாழ வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. ஆமென். அதனால சொன்னார், கர்த்தருடைய வேதத்தின்படி உத்தமமாய் நடக்கிறவர்கள் யாராம்? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமென். கர்த்தருடைய வேதத்தின்படி உத்தமமாய் நடக்கிற நாங்கள் பாக்கியமுள்ள ஜனங்கள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக யாராவது இந்த பூமியில மரிக்கிறதுக்கு முன் வருவார்களா? வரமாட்டாங்க. ஒருவரும் வரமாட்டாங்க. இப்போ 10 ஃப்ராங்க் கட்டாலே, 10 ரூபா கட்டாலே தரமாட்டான்றாங்க, உயிரை எப்படி கொடுப்பாங்க? ஆமென். அதனால நாங்கள் உத்தமமாய் வாழ்வதற்கும் உத்தமமாய் சத்தியத்தில் நடப்பதற்கும் நாங்கள் அழைக்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. அப்போ உத்தமமாய் யார் யாரெல்லாம் நடக்கிறீங்களோ அவர்களுக்கு தான் இது பொருந்தும். ஆமென். உத்தமமாக நடக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் உத்தம மார்க்கத்தார் அல்ல. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஆமென். இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு கலாச்சாரம் அல்ல, இது ஒரு மார்க்கம். ஆமென். இது ஒரு மார்க்கம். தேவன் அதை விலையேற பெற்ற தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் அவமானப்பட்டார், துன்பப்பட்டார், கஷ்டப்பட்டார், ஆணிகளால் அறையப்பட்டார். இயேசுனுடைய மரணத்தும் அது வேதத்தில் வாசிக்கிறதை விட அதிகம். அவர் அவிதமாய் நொறுக்கப்பட்டார், அவருடைய தசைகள் பிக்கப்பட்டது. காரணம் அவரா? நீங்களும் நானும் தான் காரணம். எங்களுடைய பாவங்கள் தான் அவருடைய மரணத்துக்காய் காரணம். ஆமென். இந்த உலகத்தில் யாரும் எங்களுக்கு மரிப்பதற்கு முன்வர மாட்டாங்களா? ஆனால் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். நாங்கள் நீதிமான்களாக இருக்கையில் அவர் வந்தாரா? ஆமென். பூமியில யாராவது நீதிமான்களா இருக்கிறாங்களா? இயேசு இல்லாமல் யாராலும் நீதிமான்களால் வாழ முடியுமா? முடியாது. அப்படி சொல்லுகிறவர்கள் போய் சிலர் சொல்லுவாங்க, நான் பாவம் செய்வதில்லை, அநியாயம் செய்வதில்லை, திருடுவதில்லை, களவு செய்வதில்லை என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆனால் இருதயத்தில் சகல கேடுகளும் இருக்கும். பழிக்கு பழி, எரிச்சல், கோபம், பொறாமை, கபடு, வன்கண், தூசணாய் சகலதும் இருதயத்தில் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். இப்போ இருதயத்தில் நாங்கள் சொஸ்தமாக்கப்பட்டவர்கள், இருதயத்தில் விடுவிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை சகல அநியாயங்களில் இருந்தும், சகல பாவங்களில் இருந்தும், சகல அக்கிரமங்களில் இருந்து நம்ம என்ன செய்திருக்கு? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை விடுவித்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆகையினால தான் ஆண்டவர் சொன்னார், அதை பின்பற்றுகிற தன்னுடைய ஜனங்களை பார்த்து உத்தம மார்க்கத்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்களும் நானும் உத்தம மார்க்கத்தார். ஹல்லேலூயா. இந்த உத்தம மார்க்கத்தார் தேவனை உத்தமமாய் தேட வேண்டும். அல்லேலூயா. சபை கூட வேண்டும், ஆண்டவரை
ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் துதிக்க வேண்டும். அதை காட்டிலும் கர்த்தருடைய வசனத்தை நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வசனம் இல்லாவிட்டால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. இந்த வேதம் இல்லாமல் இயேசுவை குறித்து சொன்ன யாரும் நம்ப மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. வேதம்தான் இயேசு கிறிஸ்து தேவன். ஆமென். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பினார், வார்த்தையின் மூலமாய் சகலதையும் உண்டாக்கினார். அந்த வார்த்தையே மாமிசமாகி தேவகுமாரனாக இந்த பூமியில் வெளிப்பட்டார். அப்படிதான் நாங்கள் வாசிக்கிறோம் யோவானில், அப்படிதான் வாசிக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? வார்த்தையாய் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வார்த்தையாய் இருந்தால் என்னால் பாவம் செய்ய முடியுமா? அவருக்கு விரோதமாக சிந்திக்க முடியுமா? தவறான கிரியைகளை செய்ய முடியுமா? பாவ பழக்க வழக்கங்களை பின்பற்ற முடியுமா? முடியாது. காரணம், எனக்குள் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் என்னை பரிசுத்தமாய் மாத்திரம்தான் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாங்கள் நிதானித்து கொள்ள வேண்டும். நாங்கள் நம்மை நிதானித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? அடுத்தவர்களை குறித்து தான் என்னவா நிதானித்து பேசுகிறோம். ஆமென். ஆண்டவர் சொன்னா, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை விட்டுட்டு அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பை, அப்படித்தானே? இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை சுத்திகரிக்க வேண்டும். ஆமென். நாங்கள் ஆராதனை முடிந்து போய்க்க ஒரு காரியத்தை சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி என்று சொல்லுகிறோம். அது ஏன் சொல்லுகிறோம்? யாருக்கு சொல்லுகிறோம்? யாருக்கு சொல்லுகிறோம்? ஆண்டவருக்கா சொல்லுகிறோம்? இல்லை, நமக்கு சொல்லுகிறோம். என்னுடைய ஆத்துமாவுக்கு சொல்லுகிறோம். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவை பார்த்து நான் பேசுகிறேன். என் ஆத்துமாவே என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை சோத்தரி, மறந்துடாது, அவரை விட்டு விடாது, அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறு. அதுதான் நாங்கள் ஆராதனை முடிந்த பிறகு நாங்கள் முடிஞ்ச உடனே சொல்லிட்டு தான் வெளியிலேயே போகிறோம். ஆனால் வெளியில் போன உடனே என்ன செய்கிறோம்? அநேகர் அதை மறந்து போகிறோம். அப்போ நான் யாருக்கு சொல்லியிருக்கிறேன்? என் ஆத்துமாவுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆத்துமாவே ஜாக்கிரத, கவனம், உலகம் கொடுமையானது, உலகம் உன்னை அழிவுக்கு கொண்டு போய்விடும், உலகம் உன்னை அழித்து விடும். கவனம், கர்த்தரை நீ உத்தமமாய் தேடு. ஆமென். அப்போ நாங்கள் ஆலயத்தை விட்டு வெளியில் போகிற பொழுது அப்போ இந்த வசனம் நமக்குள்ளே இருக்கணும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, உத்தமன் என்று சொல்லி ஆண்டவர் என்னை நம்புகிறார். ஆமென். அப்போ நாங்கள் யாருக்காவது பொண்ணு பார்க்கல, அவரை பற்றி விசாரிக்க நாங்கள் என்ன சொல்லுவோம்? அவர் நல்ல உத்தமமான மனுஷன் என்ன சொல்லுவோம்? அப்படிதான் பொண்ணை குடிப்பீங்க. எல்லாரும் குடிப்பீங்களா? அவன் கள்ளன் ஏண்டா குடிப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அவன் கேடு செய்கிறவன், தீங்கு செய்கிறவன்டா குடிப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அதனால் உத்தமமாக இருக்கிறவளுக்கு தான் நன்மையும் ஆசீர்வாதமும் உண்டு. அல்லேலூயா. இப்போ நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் உத்தமமாய் நடக்குபவமாக இருந்தால் நம்முடைய எல்லா எண்ணங்களையும் எல்லா திட்டங்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றி கொண்டே இருப்பார். ஆமென். எல்லா வழிகளையும் ஆண்டவர் நமக்கு திறந்து விடுவார். அல்லேலூயா. எல்லா வழிகளிலும் நமக்கு நன்மை வரும். ஆமென். சில நேரங்களில் நாங்கள் விழுந்து போகிறோம். ஆனாலும் என்ன செய்கிறோம்? விழுந்து கிடப்பதில் உடனே எழுந்து ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து நாங்கள் கர்த்தரை தேட வேண்டும். ஆமென். இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார், உத்தம மார்க்கத்தார், உத்தமமாய் தேடுகிற ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எங்களை நம்புகிறார். என் பிள்ளை உத்தமமாய் நடப்பாள், என் பிள்ளை உத்தமமாய் நடப்பான் நம்புகிறார் ஆண்டவர். அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் பாத்திரவதிகளாய் நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போ தான் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். இந்த உலகத்தில் சகல மனிதருக்கும் பாடுகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழுகிற நாங்கள் மாத்திரமில்லை, உலகத்தில் ஒவ்வொரு உயிரினங்களும் எவ்வளோ ஆபத்து இருக்குது. ஒரு அணிலண்டா பூனை பிடிச்சிடும், ஒரு எலியண்டா பூனை பிடிச்சிடும், ஒரு பூனையண்டா ஒரு நாக அடிச்சிடும். எல்லாத்துக்கும் ஆபத்து இருக்குது.
எல்லாம் உணவுக்காக என்ன செய்கிறது? உணவுக்காக ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் பிரயாசப்படுது. பிரயாசப்படாட்டிக்கு உணவு கிடைக்குமா? கிடைக்காது. ஆமென். பிரயாசப்பட வேண்டும். அதுக்காக தான் நாங்கள் அது மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட காரியம். ஆனால் நாங்கள் தேடுகிற பிரயாசப்படுகிற எல்லா காரியங்களிலும் நாங்கள் உண்மையாய் உத்தமமாய் வேதத்தின்படி நாங்கள் நடக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய பிரயாசங்களை என்ன செய்வார்? கையின் பிரயாசங்களை என்ன செய்வார்? ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். சொல்லுங்க. அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரல்ல. உத்தமமாய் நாங்கள் நடந்து கர்த்தருடைய வேதத்தில் நாங்கள் பிரியமாக இருந்து அவருடைய வசனத்தை நாங்கள் நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் முயற்சிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்துக்கு பிள்ளையென்று தெரிஞ்சால் அதை செய்யாதீங்க. ஒரு காரியம் என்னுடைய இருதயத்துக்கே தெரியுது. முதல்ல நான் பிழை செய்கிற பொழுது அது யாருக்கு தெரியும்? மற்றவங்களுக்கு தெரியுமா? கர்த்தருக்கு எப்பொழுதும் தெரியும். ஆண்டவருக்கு நான் செய்கிற எல்லா அசைவுகளும் யாருக்கு புலங்கும் தெரியும். ஆனால் நான் ஒரு காரியம் செய்கிற பொழுது அது சரியா பிழையா என்று சொல்லி என்னால் அதை நிதானிக்க முடியுமா? முடியாதா? நிதானிக்க முடியும். அல்லேலூயா. என்ற அந்த அறிவும் ஆற்றலையும் ஆண்டவங்களை சில நமக்கு கொடுத்துருக்கா. மிருகங்கள பறவைகளுக்கு அல்ல. அதுகள் ஆபத்து தெரிஞ்சாலும் அதுக்கு விளங்காது. அது அனுபவப்பட்டால் சில வேளையில் அதை ஞாபகப்படுத்தி வச்சு கொண்டு போகாவிடும். ஆனால் அவைக்கு விளங்காது. ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் அல்ல. ஆமென். என்னுடைய சரீரத்துக்கு நன்மையானவைகளை கொடுக்கணும். நல்ல ஆடை கொடுக்க வேண்டும், நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்று சொல்லி நிதானித்து செய்கிற நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆத்துமாவுக்கும் நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமென். நாங்கள் எங்களுடைய ஆத்துமாவுக்கு சொன்னால் அது என்ன செய்யும்? அதை பதிந்து வைத்திருக்கும். வேதத்தை நீங்கள் படிக்க படிக்க அது என்ன செய்யும்? அது இருதயத்தில் வைத்திருக்கும். அப்போ பாடுகளும் உபத்திரவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வெறுப்பொழுது, இடைஞ்சல் வரும், நெருக்கம் வரும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யும்? ஆண்டவருடைய வசனம் உங்களோடு பேசும். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுவார், இதயத்தில் பேசுவார். ஆண்டவர் பேசுகிறேன்டா அதான் வசனத்தின் மூலமாக தான் எங்களோட ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. நீங்கள் வசனம் சொல்லுவார் ஆண்டவர். பயப்பட அந்த இடத்துல அந்த நேரத்தில் அந்த வசனத்தை ஆண்டவர் எடுத்து காண்பார். கண்டாங்க அதில் நமக்கு ஒரு என்ன வருது? ஒரு தைரியம் ஒன்று வரும். அல்லேலூயா. ஒரு உற்சாகம் வரும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு இப்படி. நானே கவலைப்படணும், நானே சோர்ந்து போகணும். ஆமென். நானே சோர்ந்து போகணும், நானே கண்ணீர் விடணும், நானே அழணும். நான் அழுவதற்காக பிறந்தவன் அல்ல. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். என்னுடன் தேவனை. எத்தனை பேர் உங்களுடைய வாய்களால் அறிக்கையிட்டுக்கிறீங்க கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி? இருக்கிறாரா? உண்மையாக இருக்கிறாரா? உண்மையாக இருக்கிறாரா? ஆமென். ஹல்லேலூயா. உண்மையாக இருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறீர். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருந்தால், நீங்கள் ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நடந்தால் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களோடு இருந்தால் உங்களை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. நமக்கு என்ன வேணும்? உடுக்க விட 3 நேரம் நல்ல சாப்பாடு, நிம்மதியான தூக்கம். யாராவது நிம்மதியெல்லாம் இருக்கிறீங்களா? சொல்லுங்க ஐயா. நிம்மதியாக தூங்குறீங்களா? சில பேருக்கு தண்ணி அடிச்சதான் நிம்மதியாக தூக்கம் வரும். அப்படி இருக்கா? படுத்தோட நித்திரோடுறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கைகளை உயர்த்துங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் படுத்த ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே எந்த அணுகுண்டு போட்டாலும் சத்தம் கேட்கான்னு சொல்கிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்றது, அவர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை கொடுக்கிறார். அல்லேலூயா. தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை கொடுக்கிறார். சில பேருக்கு அதை பற்றி இதை பற்றி கவலை, நித்திரையே வராது. நித்திரையே வராது. அல்லேலூயா. நித்திரையை தூங்க முடியாது. ஏண்டா சகல சுமைகளையும் தாங்களே சுமக்கிறது. சகல சுமைகளையும் யார் சுமக்கிறது? அவர்களே சுமந்து கொண்டிருப்பார். அப்போ நித்திரை வருமா? இல்லை. எல்லா சுமைகளையும் தூக்கி அவரிடத்துல கொடுத்தா உங்களுக்கு என்ன வரும்?
நித்திரை பெற. ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யாரா இருந்தாலும் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. அப்போ உங்கள் சுமைகளை நீங்கள் சுமக்கிறீங்களா, ஆண்டவரிடத்தில் கொடுத்துட்டீங்களா சுமக்கிறதுக்கு? அல்லேலூயா. கொடுத்து பாருங்க உங்களுடைய சுமைகளை. எந்த பிரச்சனையா இருந்தா, மகளுக்கு திருமணமாகலையா, மகனுக்கு திருமணமாகலையா, பண தேவையா, கடன் தேவையா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அல்லேலூயா ஆண்டவரிடத்தில் உங்களுடைய கொடுங்க. அதை, ஆண்டவரே நீர்தான் பொறுப்பு. ஆமென். நான் சொன்னபடி முதலாவது கர்த்தருடைய வேத வசனம் என்பது முக்கியம். அப்பதான் உங்களுடைய சுமைகள், உங்களுடைய வேண்டுதல்கள் தேவனுடைய சமூகத்துக்கே போகும். உத்தம மார்க்கத்தார், உத்தமமாய் நடக்கிறவர்கள், உத்தமமாய் தேவனுடைய வழிகளில் பின்பற்றுகிறவர்களுக்குத்தான் இந்த கண்களுக்கு சமாதானமான நித்திரை. அல்லேலூயா. அவர்களுடைய சுமைகளைத்தான் ஆண்டவர் சுமக்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப சுமைகளை நாங்கள் சுமந்தா நமக்கு நித்திரை வராது. சுமைகளை சுமக்கிறவர் இடத்துல கொடுத்துருவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. அப்ப இளைப்பாறுதல் என்பது எல்லாருக்கும் முக்கியம். இளைப்பாறுதல் இல்லாட்டா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எல்லாருக்கும் வேணும். காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போனால் 5 மணிக்கு வேலை முடிஞ்சு வந்து வீட்டை வந்து ஒரு குளிச்சுட்டு இருந்து ஒரு டீ குடிச்சா ஒரு இளைப்பாறுதல். அதுக்காக நாங்கள் 8-9 மணித்தியாலும் காத்துருவோம். எப்போ வேலை முடியும், எப்போ நான் போய் இளைப்பாறிக்கொள்வேன். இருக்குமா இல்லையா? இருக்கும், கட்டாயம் இருக்கும். உழைக்கிறவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமாம், வேலை முடிஞ்சு நான் வீட்டை போய் ஒரு அதுக்காக தேவையில்லாத எல்லாத்தையும் பயன்படுத்தாதீங்க. அது உடலுக்கு கேடு, சரீரத்துக்கு கேடு. சரீரம் கெட்டால் நம்ம செத்துருவோம். சரீரம் செத்தா நம்முடைய ஆத்மா என்ன செய்யும்? வெளியேறிடும். அது பிறகு அதுக்குள்ளே இருக்காது. ஆமென். உடைய காட்டிலும் உடலும், உடலை காட்டிலும் ஆத்மாவும் முக்கியம் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம். ஆமென். சரீரம் முக்கியம். சரீரத்தை நாங்கள் கவனமாய் பாதுகாக்க வேண்டும். சரீரத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது. ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால், ஆண்டவன் சொல்ற, என் ஆலயம் எது? நம்முடைய சரீரம். நம்முடைய சரீரம். அப்ப நம்முடைய சரீரத்தை கெடுக்க நமக்கு அதிகாரம் உண்டா? இல்லை. ஆனால் கெடுத்தால் ஆண்டவர் சொன்னா, உன்னை நான் கெடுப்பேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு உத்தமமாய் நடக்கிறவர்கள் தங்களுடைய சரீரத்தை கெடுத்துக் கொள்வார்களா? அழகாக 3 நேரம் சாப்பிடுவார்கள். எங்கள் அம்மா எல்லாம் காலையில் 3 நேரம் அப்படியே சாப்பிடுவான். நான் காலை உணவை பெருசாக கவனிக்க மாட்டேன். நான் உங்களை கேட்குறேன். ஆனால் அவங்க அப்படியே சாப்பிடுவான். காரணம், அவருடைய சரீரத்தை குறித்த அக்கறை இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அக்கறை இருக்கிறது. அப்போ சரீரம் முக்கியமானது. ஆமென். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும்? சரீரத்தை பாழாக்கக்கூடாது. அப்போ ஒருவன் தன்னுடைய ஆலயத்தை கெடுப்பதற்கு ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. அப்போ ஆலயத்தை கெடுக்கிறவர்கள் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்கிறார்கள். அந்த பாவத்தின் நிமித்தமாக என்ன வருது? சரீரத்துக்கு மரணம் வரும், அழிவு வரும், நோ வரும். ஆமென். இன்றைக்கு அநேகரை நான் பார்க்குறேன், இங்கே தான் நான் கூடுதலாக பார்க்குறேன், அநேகருக்கு சுகர் வியாதி இருக்கிற, அநேகருக்கு சுகர் வியாதி. காரணம் என்ன? சரீரம் கெட்டு போய்விட்டது. சரீரம் கெட்டு போகிறதுக்கு நம்முடைய சரீரத்தில் உள்ள நம்முடைய எண்ணங்களும் மிக முக்கியமான கிரியை. நம்முடைய எண்ணங்களை சுத்திகரிக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்களை சுத்திகரிக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்களை சுத்திகரிப்பதற்கு இந்த வேதம் நமக்கு மிகுந்த உதவி செய்கிறது. சங்கீதத்தை வாசிங்க. நான் யாருன்னு எனக்கு தெரியும். அதாவது வேதத்தை படித்தால் நான் யாருன்னு எனக்கு தெரியும். அப்படிதானே? அதுக்கு முதல் யாருக்குமே தெரியாது. வேதத்தை படிக்காதவர்களுக்கு அவர் யார் என்று தெரியாது. அதை யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டார். ஏன்னா எனக்கு நான் யார் என்று நான் தெரிந்து கொண்டது வேதத்தை அறிந்ததுக்கு பிறகுதான்.
இல்லாவிட்டால் நானும் 10ஓடு 11ஆய் 60 70 எனக்கு தெரியாது, வாழ்ந்து மரித்து போகிற ஒரு மனுஷனாக தான் நான் இருந்திருப்பேன். ஆனால் நான் அப்படி இல்லை. அல்லேலூயா. தேவன் தம்முடைய காரியமாக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் வாழ்வது எனக்காக அல்ல, நான் வாழ்வது கர்த்தருக்காக. அல்லேலூயா. ஆமென். ஆகையினால வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க, நல்லா கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் வாசிங்க, சபை கூடுதலை விட்டு விடாதீங்க. ஆமென். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு நான் வருகிறவர்கள் சொல்லி சொல்கிற கைகளை உயர்த்துக்குவோம். வைக்கப்படாதீங்க. சில வேளையில் வர முடியாது, சில வேளையில் வர முடியாதானே, அது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் சபை கூடுவது மிகவும் முக்கியம். அதை விட்டு விடாதீங்க. ஆண்டவருடைய வேதத்தை வாசிப்பது மிகவும் முக்கியம். வேதத்தை வாசிக்க வாசிக்கத்தான் நமக்கு விடுதலை வரும். இருதயத்தில் விடுதலை வந்துட்டு சொன்னால் எல்லா பயங்களும் நம்மை விட்டு போய்விடும். ஆமே. நம்முடைய எல்லா பயங்களும் நம்மை விட்டு, நம் அழுக்குகள் எல்லாம் நம்மை விட்டு போயிடும். ஆண்டவர் வேதத்தில் நம்மால் செய்ய முடியாத காரியங்களை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லுகிறார். நம்மால் செய்ய முடியும் ஒரு காலம் நம்மால் அதை செய்ய முடியும். ஆனால் அந்த சொல்ல செய், அப்போ தான் நீ எனக்கு பிள்ளை. ஏன்னா நான் அதை செய்திருக்கிறேன், நான் அதை செய்து. எடுத்துக்கொள்வோம் மத்தேயு 5ஆம் அதிகாரம், அதில் 44வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வாசிங்க வாப்பம் இருக்கா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்படி செய்வதினால் நீங்கள் உங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா. பாருங்க, நாங்கள் வாசித்த 44வது இந்த அதிகாரத்தில் 40 வேதத்தில் 5ஆம் அதிகாரம், அது எல்லாருக்கும் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. உங்கள் பல தடவை இதை உங்களுக்கு போதித்திருப்பார்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. மிக மிக முக்கியமான ஒரு வேத பகுதி இந்த மத்தேயு புத்தகத்தில் நான் வாசித்ததில் எனக்கு யோசிக்கத்தக்கதான விஷயங்கள் இங்கே தான் எனக்கு இருக்குன்னு சொல்லி என்னுடைய அறிவிக்கப்பட்டுச்சு. அதனால இந்த வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். கடினமான காரியமா இல்லையா? சத்துருக்களை ஆண்டவர் சொல்லுகிறார், சிநேகியுங்கள். அல்லேலூயா. ஆனால் என்ன செய்ய முடியாது, சத்துருக்களை சிநேகிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டு சொல்லுகிறார், நான் நல்லோர் மேலும் தீயோர் மேலும், ஆமென், என்ன சொல்றார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அப்ப ஆண்டவர் எல்லோரையும் நேசிக்கிறார். நல்லவர்களையும் நேசிக்கிறார், சுத்த இருதயம் உள்ளவர்களையும் நேசிக்கிறார், கேடானவைகளை சிந்தித்து அதன்படி நடக்கிறவர்களையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, நேசிக்கிறார். ஆனால் தான் அதை செய்கிறபடினால்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு கட்டளை எடுக்கிறார், நீங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். கடினமான உபதேசம். சிலவளை இந்த காரியத்தை கேட்டால் ஆண்டவர் உமக்கு பின்மா வர்றது கஷ்டப்பட்டு சிலர் சொல்ல முடியும். அது கடினமான ஒரு காரியம், சத்துருக்களை சிநேகிப்பது. ஆமே. நாங்கள் என்ன செய்வோம், சத்துருக்களை என்ன செய்வோம், நமக்கு யாராவது தீமை செய்துட்டா எப்படியாவது இவனை பழி வாங்கி விட வேண்டும். ஆமே. எப்படியாவது பழி வாங்கி விட வேண்டும் என்கிற எண்ணம் தான் நமக்குள்ள வரும். ஆமே. உங்களுக்கு ஒரு ஆள் கன்னத்தில் அடித்தா நீங்கள் என்ன செய்வீங்க, என்னைய அடிச்சுட்டாண்டு திருப்பி ஒரு அடியை கொடுப்போம். ஆமென். அது
சாதாரண மனிதரான எங்களால் அதைத்தான் செய்ய முடியும். ஆனால் நாங்கள் உத்தமமாய் நடக்கிற பொழுது நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஜெபம் பண்ண முடியும். அப்படி செய்கிறவர்கள் இங்கே இருந்தால் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். மிகவும் கடினமான ஒரு வேத பகுதி, ஆனால் இவைகளை நாங்கள் செய்ய வேண்டும். ஆமென். இதான் நம்மிடத்தில் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் உத்தமமாய், அதாவது உத்தமர்கள் என்று சொல்லி உங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. இருக்கா இல்லையா? ஆமென். ஆண்டவர் சொன்னார், உங்களை பகைக்கிறவர்களுக்காக, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை சபிக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவர்களை ஆசீர்வதியுங்க, அவர்களுக்கு நன்மை செய்யுங்க. ஆமென். நாங்கள் இவ்விதமாக நாங்கள் ஆண்டவரை தேட வேண்டும். இதான் உண்மையான மாற்றம். பழிக்கு பழி வாங்குவது அது தேவன். ஆமென். மனிதனுடைய எல்லா கிரியைகளுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. எல்லா கிரியைகளுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கு. ஒரு நாள் நியாய தீர்ப்பை நாங்கள் எல்லாரும் நிற்கத்தான் போகிறோம். ஆமென். ரசிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ரசிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், எல்லாரும் தேவனுடைய நியாய தீர்ப்பில் ஒரு நாள் நிற்க போகிறோம். அதை அவர் பார்த்துக்கொள்வார். ஆனால் நான் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இல்லாதபடி நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொன்ன காரியங்களை எங்களை அநேகர் என்ன செய்வார்கள்? நன்மை செய்தால் என்ன சொல்லுவாங்க? இவர் எங்களுக்கு என்ன செய்தார் என்று கேட்பாங்க. தாவீது சொல்றார், ஆண்டவரை தாவீது புலம்புகிறார். பாருங்க, தாவீது புலம்புகிறார். தாவீதுகிட்ட எவ்வளோ ஒரு அரசனாக இருந்த பொழுதும் புலம்புகிறார், ஆண்டவரே நான் இவர்களுக்கு நன்மை அல்லவா செய்தேன், அப்படி இருந்து ஏன் இவர்கள் என்னை பகைக்கிறார்கள்? சொன்னாரா இல்லையா? சொல்ற நன்மை செய்தால் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, நன்மைதான் வருமண்டு. நன்மை செய்தால் உங்களுக்கு தீமைதான் வரும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அப்படி நீங்கள் நன்மை செய்தும் உங்களுக்கு தீமை வந்தால் அவர்களுக்காக அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. மற்றவர்களை சபிக்காதீங்க. உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சபிக்கக்கூடாது. அவர்களுக்கு நன்மை வர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அப்படி செய்வீர்களானால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வரும். உங்கள் மேல் வரும். இல்லாவிட்டா வராது. இல்லாவிட்டா வராது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரவே வராது. நம்மை சபிக்கிறவர்களுக்காக, நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ரோட்டில் விழுந்து, உங்களுடைய பகைஞன் ரோட்டில் விழுந்து கிடந்தா என்ன செய்வீங்க? ஒரு மயங்கி ரோட்டில் போயிட்டார், பாஸ்டரன் ஒரு ஆள் போயிட்டார், டக்குன்னு விழுந்துட்டார். ஆஹா, எனக்கு இது நடக்கணும்னு நினைச்சேன், நடந்துட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? விட்டுட்டு ஓடிடுவீங்களாண்ணே? அப்படி தானே? இல்லை தானே? இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவன் பகைஞனாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆபத்து வந்தால் அவனுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டியது ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிற காரியம் இதான். பழிக்கு பழி வாங்காமல் எங்களை சபிக்கிறவர்களுக்காக, எங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்கள் நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் அதனால் சொன்னால் பிரயோஜனம் இல்லை. உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறவர்கள் மேலே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் அது பெரிதான காரியமே இல்லை. வேதம் அப்படி சொல்லுது. நமக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். அப்பத்தான் எங்களுக்கு மேன்மை வரும். அன்பு செலுத்துகிறவர்கள் மேலே அன்பு யாராலும் செலுத்த முடியும். அது சாதாரண காரியம். அதுக்கெல்லாம் வேதம் தேவையில்லை. ஆனால் எங்களை பகைக்கிறவர்கள், எங்களை எதிர்க்கிறவர்கள், எங்களை துக்கப்படுத்துகிறவர்கள், எங்களை வேதனைப்படுத்துகிறவர்களை நேசிப்பதும் அன்பு செலுத்துவதும் நன்மை செய்வதும் கடினமான ஒரு செயல். இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
ஆமென். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் இதான். அல்லேலூயா. நம்மை சிநேகிக்கிறவர்களை நாங்கள் சிநேகிப்போமா இருந்தால் இது பெரிதான நன்மையோ அதனால் உங்களுக்கு தீமை வராது. நன்மை செய்வர்களையும் சிநேகிக்கத்தான் வேண்டும். ஆனால் ஒரு படி மேலே உங்களுக்கு இன்னும் மேன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், இன்னும் ஆண்டவரிடத்தில் இருதயத்துக்கு நெருக்கமாக நீங்கள் போக வேண்டுமா இருந்தால், ஆமென், அல்லேலூயா, இன்னும் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர வேண்டுமா இருந்தால் நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும். அப்படி செய்கிற பொழுது கடினமாக இருக்கும். அதுக்காக உங்களுடைய என்ன உங்களுடைய சுயத்தை இழக்க வேண்டியதாக இருக்கும். விளங்கலையா? அது உங்களுக்கு வேதனையாக கூட இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் செய்கிற பொழுது ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? அவருடைய கண்களுக்கு முன்பால் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இவ்விதமாக எங்களை பார்க்கிறார். ஆண்டவர் இவ்விதமாக நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. என் பிள்ளைகள் என்னை கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோர்களும் எதிர்பார்ப்பது, என் பிள்ளைகள் என்னுடைய சொல்லை கேட்க வேண்டும், என் பிள்ளைகள் இதை செய்ய வேண்டும். அப்பொழுது அவருடைய இருதயம் என்ன நடக்கும்? பிரியப்படும். அல்லேலூயா. சந்தோஷப்படும். என் பிள்ளை என் சொல்ல கேட்குது, என்னை கவனிக்குது. ஆண்டவரும் அப்படித்தான். அவருடைய பிள்ளைகள் நாங்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா இனங்களும் அவருடைய பிள்ளைகள். நாங்கள் இப்படி எங்களை மாற்றிக்கொள்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? சந்தோஷப்படுவார். சந்தோஷப்படுகிற நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ நாங்கள் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போவதற்கு காரணம் நாங்கள் வேதத்தின்படி நடப்பதில்லை. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல வந்து கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லிட்டு போகிறதில்லை. வேதத்தின் வசனங்களை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்துவது. செய்கிறேனா? நான் இன்றைக்கு படுத்துறதுக்கே யோசிக்கணும், இன்றைக்கு நான் எதை செய்திருக்கிறேன். நேற்று ஒரு காரியத்தை நான் செய்யவில்லை, எனக்கு ராத்திரி படுத்திருக்கிற பொழுது மிக கடுமையான ஒரு வேதனையாக இருந்துச்சு. மிக கடுமையாக இருந்துச்சு. ஆண்டவர், இந்த இடத்துல நான் ஏதாவது செய்திருக்கணுமே, நான் செய்யாமல் வந்துட்டேனே, என்னுடைய இருதயம் கடினப்பட்டுட்டோ என்று சொல்லி நான் யோசித்தேன். மிக கடுமையாக இருக்கு. ஆண்டவர் ஒவ்வொரு தருணங்களையும் நமக்கு ஏற்படுத்துவார். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த தருணத்தில் நாங்கள் அதை செய்ய வேண்டும். அதனால் நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டது எதற்காக? உத்தமமான ஒரு வாழ்க்கைக்காக, சத்தியத்தின் வழி நடப்பதற்காக. நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் இவ்விதமாக செய்கிற பொழுது எல்லோரும் நம்முடைய அந்த உண்மையான பரிசுத்தமான வாழ்வை பார்த்து நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். இதான் ஆண்டவருக்கு விருப்பம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் என்னால், என் வாழ்க்கை நான் சேர்ச்சுக்கு போகிறதால ஆண்டவருடைய நாமம் ஒரு நாளும் மகிமைப்படாது. அது சேர்ச்சுக்கு போவது எதுக்கு? நான் பக்தி விருத்தி அடைவதற்காக. ஆமென். நம் பக்தி விருத்தியாக ஆண்டவரை துதிப்பதற்கு, ஆண்டவர் பக்தி விருத்தியாக இருப்பதற்கு, ஆண்டவருடைய வசனங்களை கேட்பதற்கு. ஆனால் அது எனக்காக. ஆனால் நான் மற்றவர்களுக்காக நான் என்னை மாற்றிக்கொள்வேன். மற்றவர்களை நான் ஆசீர்வதிக்கவனே. தேவன் நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுதே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நாங்கள் யாரும் நல்லவர்கள் இல்லை, எல்லாரும் கெட்டவர்கள், படுமோசம். இதில் பள்ளிக்கூடத்தில் நிற்கிற நானும் ஒரு படுமோசமாக இருந்த ஒரு மனுஷன்தான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட எங்களைத்தான் ஆண்டவர் தேடி வந்தார். அல்லேலூயா. அதனால் நாங்களும் அடுத்தவருடைய குறைகளை நாங்கள் பெரிதாக பார்க்கக்கூடாது. என்னுடைய குறைகளை நான் பெரிதாக பார்த்து என்னை திருத்தி கொள்கிற பொழுது ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? அதை கண்டு மனம் திரும்புவார்கள், தேவனை மகிமைப்படுத்தி கொள்வார்கள். நான் சொல்கிற காரியம். ஆமென். நாங்கள் லூக்காவில் ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம், அதில் 23வது வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால்
அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். அப்ப ஒருவன் ஆண்டவருக்கு பின் நடக்க விரும்பினால் கட்டாயம் இல்லை, விரும்பினால் என்ன செய்ய வேண்டும்? சிலுவையை சுமக்க வேண்டும். எல்லாருக்கும் பாடுகளும் பிரச்சனைகளும் இருக்கு. அந்த சிலுவையை, அந்த பாடுகளை, உபத்திரவங்களை சுமந்து கொண்டு அவருக்கு பின் நடக்க வேண்டும். கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்கக்கூடாது. இதுக்கண்டு நாங்கள் எங்களை அர்ப்பணித்து விட்டால், உத்தமமாய் வாழ்வதற்கு, உத்தமமாய் நடப்பதற்கு எங்களை அர்ப்பணித்து விட்டால், நாங்கள் உலக காரியங்களை முதலாவது என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும். ஆமென். உலக காரியங்களை காட்டிலும் தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும்? முதன்மையாய் கருத வேண்டும். அவருடைய காரியங்களை முதன்மையாய் கருத வேண்டும். தேவனுடைய ஊழியங்களை கனப்படுத்த வேண்டும். நல்ல உடன் ஊழியக்காரர்களாய், நல்ல ஊழியக்காரர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆமென். தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினால தமக்கென்று எங்களை வேறு பிரித்திருக்கிறார். ஆமென். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. எது வேணுமென்றாலும் நடக்கலாம், எந்த நேரத்திலும் நடக்கலாம். ஆமென். அல்லேலூயா. என்னோட அம்மா ஆண்டை சொன்னால் நான் 100 வயசு வரைக்கும் இருப்பேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்களே அது ஒரு விசுவாசம்தான். நான் இருப்பேன். நான் இருந்தால் உனக்கு என்ன? அது என்னுடைய ஆசை. நான் ஆண்டவரத்தில் கேட்குறேன். நான் 100 வருஷம் இருந்தால் மற்றவர்கள் சிரிக்கிறதா இருக்கும். இல்லை ஆண்டவர், நான் விரும்புகிற 100 வருஷம் வரைக்கும் இருக்கு. அதுவும் சுகமாக இருக்கணும். என்னுடைய காரியங்களை நானே செய்யணும். ஆமே, அது என்னுடைய விருப்பம். உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலின்படி ஆண்டவர் செய்வாரா இல்லையா? உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் என்று நான் சொல்கிறேன். என்னுடைய சுவிஸில், என்னுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு சுவிஸ்காரர், அவர் கணவனும் அவங்க வயசானவங்களாம், அவங்க 65 வயசு பிறகு தான் அவங்க அந்த ஒரு வீட்டை கட்டுறாங்க. பென்ஷன் எடுத்து அவங்க வீட்டை கட்டிட்டு இருந்தாங்க. அந்த அவரை நான் அடிக்கடி கண்டேன். அதில் போயிட்டு வரைக்கும் அடிக்கடி கண்ட. சில நாட்கள் அவரை காணலை. எங்கேப்பா இந்த மனுஷனை காணவே இல்லை. எனக்கு நெடுக காண்டனா வெளியில் நிற்பார், இந்த காய்ச்சி ஒன்று நிற்பார். காண்றான்னு போட்டு ஒரு நாள் தச்சையில் என்னுடைய பூனைக்குட்டி அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டு போன உடனே நான் அது இங்கே எங்களை வீட்டுக்கு திரும்பி வர முடியாத அளவுக்கு உள்ளுக்கு சிக்கிட்டு, அப்போ நான் உடனே அவன் வீட்டுக்குள்ளே போய் பெல் அடிச்சுட்டு இப்படி எங்களை பூனைக்குட்டி வீட்டுக்குள்ளே வந்துட்டு பிடிக்கணுமென்று சொன்னேன். நான் சொன்னால் பிரச்சனை இல்லை, உள்ளுக்கு வாங்க போய் பிடிங்கன்னு சொன்னேன். உடனே திடீரென்னு கதைக்க வலிக்கிட்டாங்க. அவங்களெல்லாம் கதைச்சதே இல்லை. அவளை கண்டு தலையாட்டிட்டு கையாட்டி தான் போவேன். நல்ல 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 குணம் அவங்களுக்கு, நல்ல மனசு. அப்போ காய்ச்சாங்க. சொன்னதுக்கெல்லாம் நான் என்னுடைய கணவன் மறைச்சிட்டாருன்னு சொல்லி, எனக்கு பக்கத்து வீட்டுக்கார எனக்கே தெரியாது. அங்கே அப்படி தான், அங்கே பக்கத்து வீட்டில் எது நடந்தாலும் நமக்கு தெரியாது. இந்த மாதிரிலாம் வச்சு நெஞ்சில் அடிச்சு அதெல்லாம் பாக்கியம் உங்களுக்கு. கவலையை அழுது தீக்கிற பாக்கியம் அங்கே அப்படிலாம் இருக்காது. அப்படியே மறிச்சா அப்படியே கொண்டு போயிடுவாங்க. வீட்டுக்கே கொண்டுற வேண்டாம், எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லாமே பண்ணிடுவாங்க. அங்கே அப்படி இல்லை, எல்லாம் அப்படியே அங்கான்ற. அப்போ சொல்லி அளவழிக்கிட்டான். அப்போ எனக்கும் அழுக வந்துட்டு, அவன் கதையை கேட்க எனக்கும் அழுக வந்து, நான் அழாதீங்கன்னு சொல்லிக்க அவர் விஷயத்தை சொன்னான் எனக்கு. அவர் ஆம்புலன்ஸ் டிரைவர், ஆம்புலன்ஸ் ஓடுற டிரைவர். அப்போ அவர் பலவிதமான மனிதர்களை அவர் பார்த்துருக்கிறார். ஆம்புலன்ஸில் கஷ்டப்படுகிற, நோயினால் கஷ்டப்படுகிற, துன்பப்படுற பலவிதமான மனிதர்களை பார்த்துருக்கிறார். அதனால் அவர் தன்னுடைய மனைவிட்ட சொல்லி கொண்டு வந்தார். அடிக்கடி சொல்லுவார்னு சொன்னாங்க எனக்கு. சொல்லி கொண்டு வந்தார், நான் மறிப்பதா இருந்தால் திடீரென மறித்து விட வேண்டும், இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு சார். ஆமென். ஒரு நாள் அவங்க 2 பேரும் கதிரையில் பல்கனில் அந்த வழியில் இருந்து காஃபே குடிச்சு கொண்டிருந்து காய்ச்சி கொண்டிருக்க திடீரென அந்த கீன்ஸ்லாகண்ட் அந்த மூளையில் நரம்பு வெடிச்சு அவர் மறித்து விட்டார். ஒரு நொடியில் அவர் மரணம் போய். ஏன்னா அவருடைய எண்ணம் என்ன? என்னுடைய மரணத்துக்கு நான் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது நோக்கம். 2வது, நான் இவ்விதமாகத்தான் மறிக்க வேணும். திடீரென எனக்கு மரணம் சம்பவிக்குமா இருந்தால் இவ்விதமாய் சம்பவிக்கட்டும் என்று சொல். அல்லேலூயா. அவருடைய நினைவுகளை நாங்கள்
நினைவுகள், எங்களுடைய சிந்தனைகள், நம்முடைய இருதயம் போல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குன்னு தெரியுதான் உங்களுக்கு. ஆமாம், நம்முடைய எண்ணம் அப்படி இருக்கோ நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கும். வேதமாக தான் சொல்லு. ஆமாம், நம்முடைய நினைவுகள் முக்கியம். மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை நாங்கள் நம்முடைய இருதயத்தில் நாங்கள் தீர்மானிக்க முடியும். ஆமாம், எதுக்கு அழ வேண்டும், எதுக்கு சிரிக்க வேணும்னு நமக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். சிரிக்க வேண்டிய காரியத்துக்கு சிரிக்கிறோம், அழ வேண்டிய காரியத்துக்கு அழுகிறோம். இப்போ நல்ல தீர்மானங்களை எடுங்க, உத்தமமாய் கர்த்தருடைய வழிகளில் நடவுங்க, எல்லாவற்றையும் பெரிதாக சிந்தியுங்க, பெரிதாக யோசியுங்க. ஆண்டவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர், என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு அதிசயமாக செய்வார், அதிசயமாக நடத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிறிய ஜெபத்தை செய்து நான் முடிக்கிறேன். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கர்த்தாவே, இந்த அடியோனையும் இந்த இடத்துல கொண்டு வந்து உம்முடைய வார்த்தைகளினால் ஆண்டவரே இவர்களோடு நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நான் ஒன்றுமில்லை கர்த்தாவே, நீரே மகிமையான தேவன், மகத்துவமான தேவன். ஆண்டவரே, இருக்கிற ஒவ்வொருவர்களும் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில் உத்தமமாய் நடந்து தேவனுக்கு அவருடைய இருதயத்துக்கும் பிரியமுள்ளவர்களாய் வாழ கர்த்தராகிய தெய்வமே நீர் உதவி செய்வராக. உம்முடைய நாமத்தினால இந்த சபையை, இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். யார் யார் என்னென்ன தேவைகளோடும் என்னென்ன வேண்டுதலோடும் என்னென்ன பலவீனங்களோடும் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேளையிலே தொட்டு அவர்களை சுகப்படுத்துங்க, குணப்படுத்துங்க, அவருடைய தேவைகளை சந்தியுங்க. அல்லேலூயா. கண்ணீரோடு இருக்கிறவருடைய கண்ணீரை துடையுங்க. அழுகையோடு இருக்கிறவருடைய அழுகைகள் நிறுத்தப்படுவதாக, இருதயங்கள் சுகப்படுவதாக ஆண்டவரே, வியாதிகள் சுகமடைவதாக. கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆற்றி தேற்றுவதாக ஆண்டவரே. வாலிபர்களையும் வாலிப பெண் பிள்ளைகளையும் கர்த்தருடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கும். வயதான தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் அல்லேலூயா பாலியல் ஆண்டவரே சிநேகர்களையும் கர்த்தாவே உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்படுத்தி வழிநடத்தும். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய தயவும் உம்முடைய கிருபையும் உம்முடைய சமாதானமும் நிறைவாய் இருப்பதாக. தேவ பிரசன்னம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இடைப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய நன்மைகள் ஆயிரம் ஆயிரமாய் அவருடைய குடும்பங்களில் பிரதிபலிப்பதாக. கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே அவர்களை சூழ்ந்து கொள்வதாக. இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீ அவர்களை ஆசீர்வதித்து உத்தமமாய் நடக்க உதவி செய். தங்களுக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கும், தங்களுடைய குடும்பத்துக்கும், தங்களுடைய உறவுக்கும், சகோதரர்களுக்கும், ஆண்டவரே உங்களுடைய கிராமத்துக்கும் இந்த தேசத்துக்கும் ஆசீர்வாதமான எண்ணங்களாக அவர்கள் மலைமேல் உள்ள பட்டணம் எவ்விதமாய் மறைந்திருக்க முடியாதோ அவ்விதமாய் அநேகருக்கு முன்பாக அவர்களுடைய ஆண்டவரே ஆசீர்வாதமாய் அவர்கள் வாழ கர்த்தராகிய தேவன் உதவி செய்வராக. இந்த ஊழியத்தை செய்கிறதான பாஸ்டர் நிர்மல் பிரசாத், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய உடன் ஊழியக்காரர்கள், சபையார் எல்லோரையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம். இன்னும் ஆண்டவரே அவருடைய தேவைகள் அநேகமாக இருக்கிறது. கர்த்தாவே அவர்களை நடத்தும், அவர்களுக்கு நன்மை செய்யும், அவருடைய தேவைகளை சந்தியும், அவர்களை ஆசீர்வதியும், பெருக பண்ணும். ஆண்டவரே, இந்த இடத்தில் இருந்து ஆண்டவரே அநேக ஊழியக்காரர் எழும்பும்படியா, ஹல்லேலூயா, ஊழியக்காரிகள் எழும்பும்படியா, தீர்க்கதரிசிகள் எழும்பும்படியா கர்த்தராகிய தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவர், எல்லா துதிகன மகிமையை நான் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.